கொஞ்சம் அழுக்கா இருக்கும், கண்டுக்காம உள்ள வந்துரு. புரிபுரி 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 புரிபுரி. இருக்கியே, நானும் சமத்து பையன்தான். உன்னை பத்தி நீயே சொல்லிக்காத. என்னங்க 2 பேரும் சாப்பிடுங்க. சக்கு சிப்பு தாய்க்குளமே, வந்த விருந்தாளிக்கு இது மட்டும் தான் கொடுப்பீங்களா? நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி தப்பா நினைக்க மாட்டாங்களா? வீட்டுல வேற எதுவுமே இல்லையா? இல்ல இல்ல, நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். நான் அப்படிலாம் கேட்கவே இல்ல. ஒண்ணு பண்ணலாமா? சாக்கு சிப்பு, இதப்பா சின்சான், இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. சீக்கிரம் சாப்பிடு. ஆண்டி, இதை நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிரமாதம் பிரமாதம். சூப்பரா இருக்கு. இத வித்தியாசமா பண்ணது நல்லாதான் இருக்கு. இனிமே இப்படியே ட்ரை பண்ண வேண்டியதுதான். ஆமா ஆண்டி. சும்மாவா, எதையும் சமாளிப்போம். கைவசம் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்கு. இது யாரு? ஓ, நீயும் அத பாத்திருக்கியா மசா? ஆமா, நானும் இந்த மாதிரி எங்க வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பேன். சின்ன சின்ன வேலை எல்லாம். ஓ அப்படியா? என்ன இது சும்மாவா அம்மாவா? இல்லப்பா, அம்மா நான் சும்மாவாப்பா. அது ஒரு நல்ல ப்ரோக்ராம். மறக்காம நீ பாக்கணும் ஷின்சான். தவறாமல் பாருங்கள். அம்மானா சும்மாவா. அருமையான சிங்கு. ஆனா நான் தான் ஸ்நாக் செக்மெண்ட் மட்டும் தான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். அடடா, பரவாயில்ல, விடுங்க ஆண்டி. ஆமா, நீங்க அந்த வீட்டை கிளீன் பண்ற எபிசோட்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா ஆண்டி? பாத்திருக்கேன். அது ரொம்ப அருமையா இருக்கும். வீட்டை பராமரிக்கும் வழிமுறைகள். கைவசம் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்கு. மறுபடியும் அதே ஆள? இத போட்டோனே எடுத்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது. சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அப்படி சொல்லாதப்பா. அது எந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் உனக்காக ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் இது. அந்த ப்ரோக்ராமோட பயங்கர ஃபேனா இருப்ப போல இருக்கே. ஆமா ஆண்டி, நான் வளர்ந்த உடனே எந்த மாதிரி சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணல. அதுக்காக தான் ஆண்டி. நிச்சயமா நீயும் அதே மாதிரி தயாராயிடுங்கப்பா. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? அம்மா, அது எங்க இருக்குமா சொல்லுங்க. அது உள்ளதா இருக்கு. நல்லா தேடி பாரு. இரு செஞ்சா நானும் வரேன். மசா, எல்லாத்தையும் பிரிச்சு அடிக்க வைக்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமா, சரியா சொன்ன. எந்த பொருளும் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடறதுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது ஆண்டி. நான் சொல்றது சரிதானே? நீ ரொம்ப கரெக்டா சொல்றப்பா. அப்படின்னா வாங்க, உடனே இதை சாப்பிட்டு காலி பண்ணுவோம். ஆனா இது புதுசு, இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். என்னப்பா நீ கேட்ட கூல் ட்ரிங்க்ஸ்? உண்மையிலேயே உனக்கு ஸ்கில் பெட்டதா? அது ஸ்கில் கைப்பா. தல தல. பாத்தியா, இது எல்லாமே விளையாட்டு பொம்மை. என்னப்பா இப்படி அசிங்கமா போட்டு வச்சிருக்க? இத மொத்தமா எடுத்து க்ளீன் பண்ணலாமா? பண்ணிட்டா போச்சு. சரி, என்ன பண்ண போற? ஒரு கை பிடிச்சு இத தூக்குப்பா. தூக்குதே கவுரே. என்ன பண்றீங்க 2 பேரும்? மசாவு அவன் கைவரிசையை காட்ட போறானா, அத பார்க்க போறேன். அதுக்காக 2 பேரும் இப்படியா பண்ணுவீங்க? கச்சா முச்சான்னு போட்டு வைக்காம நம்ம அதுக்குள்ள போட்டு வச்சோம்னா நம்ம அடுத்த வாட்டி விளையாடும் போது ஈஸியா இருக்கும்லப்பா. ஷின்சான், உன் நண்பன் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. சரி விடுங்க ஆண்டி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் இது பேசல. சின்சான், இதெல்லாம் இந்த பாக்ஸ்க்குள்ள எடுத்து போடுப்பா. யாரு? நானா? அரே சின்சான், அதை எடுத்து அதுக்குள்ள போடாத, இதுக்குள்ள போடுப்பா. எங்க அம்மா அப்படி எல்லாம் ஒழுங்கா இருக்க சொல்லி கொடுக்கல. ஆமா, ஷின்சான், போய் சொல்லாத. இதெல்லாம் இப்ப தேவைதானா? முடிஞ்சிருச்சு. இதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். மசா, உதவி பண்ணதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஓகே ஷின்சான், நீ அவன் கூட போய் கொஞ்ச நேரம் விளையாடு. ஹீமாவரி, என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப திருப்பி இதெல்லாத்தையும் மடிச்சு வைக்கணுமா? நான் மடிச்சு கொடுக்கணுமா ஆண்டி? இல்ல பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். நீ ஏன் கஷ்டப்படுற? நீ போய் விளையாடுப்பா. உண்மையதான் சொல்றீங்களா? நண்பா மசா, நாம ஏதாவது வரையலாமா? சரி, என்ன வரையலாம்? ஷீரவ வரையலாமா? வேண்டாம், இப்போ அது பிடிக்கல. வேற ஏதாவது வரையணும்னா ஒரு 2 கலராவது தேவைப்படுமே. என்னப்பா மசாவு, நீ என்ன பண்ண போற? வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க என்ன? ஆண்டி, நீங்க அந்த டி-ஷர்ட்டை தப்பா மடிச்சு வைக்கிறீங்க ஆண்டி. என்ன? அழகா மடிச்சிட்டியே. இந்த மாதிரி தான் மடிக்கணும். அந்த மாதிரி கிடையாதுப்பா. அப்படி மடிக்க கூடாது. ஒழுங்கா சுத்தமா சுருக்கம் இல்லாம மடிக்கணும்ப்பா. என்னால முடிஞ்சது பண்ண. உங்களையும் தான் சொல்றேன், அப்படி மடிக்காதீங்க. சரிப்பா, சரி. ஏதாவது வரையலான்னு சொன்னலப்பா சின்சான். என்னால முடியலப்பா, இப்பவே கண்ணை கட்டுது.
அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா சின்சான். இந்தா. ஏ, முடியலன்னா முடியலன்னு தான் சொல்ல முடியும். இப்ப பாரு. அச்சச்சோ. என்னப்பா நீ டேபிள் கிடிக்கிட்ட? ஏ, அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு கை வந்த கலப்பா. எனக்கு இதுதான் கை வந்த கலை. பாக்குறியா? சொல்லு. இப்ப இந்த டேபிள் நான் எப்படி க்ளீன் பண்றேன்னு பொறுத்து இருந்து பாரு. அப்ப எங்க இருக்குனாலும் தொடச்சு எடுத்துக்கலாம்ல. இந்த கிரேயான்ஸ்கார தண்ணி போட்டு தொடச்சா போவாதுப்பா. ஆ? லைட்டா பாலை ஊத்தி தொடச்சோன்னா ஈஸியா போயிடும். இப்ப பாரு நான் எப்படி தொடக்கிறேன்னு. பாத்தியா? ஆஹா. அப்ப நான் எங்க இருக்குனாலும் தொடச்சு எடுத்துருவேன்ல. செவுத்துல ஃப்ளோர் மேட்ல எல்லாம் கிறுக்க கூடாது. ஆஹா, அப்படியா? என் வயித்துல வரைஞ்சு அழைச்சிடலாம் இல்லையா? என்னப்பா நீ இப்படி கிறுக்கி வச்சுட்ட? சரி விடு, இதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. சோப்பு போட்டு தொடச்சா எல்லாமே போயிடும். உனக்கு மீச வரைஞ்சு விடட்டுமா? ஷின்சான் இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குப்பா. என்னப்பா நீ பர்மனன்ட் மார்க்கர்ல வரைஞ்சிட்ட? ஏ, அச்சச்சோ இப்ப இது முகத்துல இருந்து போவே போகாதே. என்ன பண்றது? என்னாச்சு ரெண்டு பேருக்கும்? ஏ, ஏ, என்னாச்சு மசா? ஏன் அழுற? மார்க்கர்ல வரைஞ்சா அழிக்க முடியாதே. இப்ப அதை அழிக்க நம்ம என்ன பண்றது? என்ன அப்படியா? உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எதையும் சமாளிக்கும் நிகழ்ச்சி தொடர்கிறது. நம்ம வீட்ல மார்க்கர்ல வரைஞ்ச அழிக்க முடியாத கரைகளை எப்படி துடைக்கலாம்ன்றதை இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் வாங்க. ஆ, முதல்ல என்ன பண்ணணும்னா ஆமா, நான்